ஹாய் மை டியர் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேங்க. இன்றைக்கி நான் லீவுங்கிறதுனால எங்களோட வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு கூடவே கிச்சனையும் கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேங்க. ஸோ அதனோட வேலை தான் இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் லீவுங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சு மார்னிங் டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் என்னோடய ரொட்டீன் க்ளீன் ஒர்க்கை தான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணுறது பெட்ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பெட்ரூம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ரூமுக்கு வென்டிலேஷன் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட வீட்டில் இருக்கிற எல்லா விண்டோவும் நான் ஓப்பன் பண்ணி வச்சுடுவேன். என் பசங்களே சொல்லுவானுங்க, அம்மா கொஞ்சம் ஏம்மா எல்லாத்தையும் திறந்து வைக்கிறீங்க அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு நல்ல காத்தோட்டமாக இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த அடைச்சி வைக்கிறது, க்ளோஸ் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாதுங்க. அதே மாதிரி ட்ரெஸ்ஸையும் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான திங்ஸும் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அழுக்கு துணியெல்லாம் எங்கெங்கே எந்தெந்த மூலையில் குளிச்சுட்டு போட்டிருக்காங்கன்னு பார்த்து நான் கூடையில் கொண்டு வந்து போடுங்கடா அப்படின்னா குளித்தா அங்கேயே போட்டுட்டு வந்துடுவானுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து தேடி கொண்டு வந்து துவைக்கிறதுக்கு எடுத்துட்டேங்க. ஆனால் இன்றைக்கி எனக்கு துணி துவைக்கிற பேர்டன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் எல்லா ட்ரெஸ்ஸும் நான் துவைச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன், வாய்ப்பில்லை. கொஞ்சம் டீப் க்ளீனிங் பண்ணணுன்றதுக்காக வேண்டி அந்த வேலையை கொஞ்சம் நான் கம்மி பண்ணுறதுக்காக வேண்டி துணியும் துவைச்சிட்டேன். ஸோ கையில் தான் துவைக்க போகிறேன். ஏன்னா வெளியில் போட்டு போகிற ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து நம்ம கையில் துவைக்கும்போது ட்ரெஸ்ஸு எப்போவுமே பார்க்க நீட்டாக இருக்கும். அயர்ன் பண்ணி போட்டாலும் நம்ம ட்ரெஸ்ஸாக வாஷிங் மிஷினில் போட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது, ஃபேட் ஆகிடும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸு, வெளியில் போட்டுட்டு போகிற ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து கையிலேயே வாஷ் பண்ணிடுவேன். ஸோ அதுக்காக நான் கொண்டு போய் சோப்பு ஆயில் ஊற்றி துணியை ஊற வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்கணும் எல்லாம் எடுத்து எல்லாம் கரெக்டான இடத்துல இருக்கான்னு பார்த்து எல்லா பொருளும் அங்கங்கே வச்சு நீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கிச்சன் சைடு வந்தாச்சுங்க. நம்ம ரூம் சைடெலாம் முடிச்சுட்டு தான் நான் கடைசி கிச்சன் சைடே வருவேன். டைமும் ஆகுது இல்லைங்களா? அடுத்து நம்ம வந்து சாப்பாடு செய்கிறதுக்கானது அரிசியெல்லாம் ஊற வைக்கணும் இல்லையா? ஸோ நான் அதையும் ஊற வச்சு எடுத்துட்டேன். எங்கள் மாமியார் வந்து நான் சமையல் வேலை பார்த்துக்கிறேன், நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து எங்கள் வீட்டில் இருந்த மசாலா டப்பாஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா? மஞ்சள் பொடி, மிளகா பொடி எல்லாம் போட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா? அதெல்லாமே வந்து இன்றைக்கி கழுவ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நான் இன்றைக்கி அந்த வேலையில் இறங்கிட்டேன். ஸோ எங்கள் மாமியார் அரிசியும் போட்டுட்டாங்க. நாங்கள் சாதத்தில் எப்போவுமே உப்பு போட்டு சமைப்போம். நீங்கள் எப்படி சமைப்பீங்க? நார்மலாக சமைப்பீங்களா, இல்லை சாதத்தில் உப்பு போட்டு சமைப்பீங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நாங்கள் துணியும் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா அந்த மசாலா பொடி டப்பாஸ்லாம் வந்து கண்டெய்னர்லாம் மாற்றணும் இல்லைங்களா? அதெல்லாம் கொண்டு வந்து கழுவவும் போட்டுட்டேன். நான் அப்படியே கொஞ்சம் சோப் ஆயில் கரைச்சி அந்த கண்டெய்னர் போட்டு வச்சுருந்தேன், அந்த டப்பில் ஊற்றி விட்டுட்டேன், கொஞ்சம் ஊறட்டமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ நான் வாஷ் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லிவிட்டு நான் கறி கழுவ போயிட்டேன். அதுக்கப்புறமா எங்கள் பெட்ஸுக்கும் அதில் இருக்கிற பீசஸ்லாம் கொஞ்சம் செப்பரேட் பண்ணி எடுத்து வைப்போம். இந்த கழுத்து பீஸு, ஹார்ட்டு, லிவரு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் எடுத்து நான் எங்கள் பெட்ஸுக்கு எடுத்து வச்சாச்சு. கழுவி முடித்த உடனேயே நான் இந்த மாதிரி சிங்க்கு அப்போவே வந்து நான் வாஷ் பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்ம கறி வாஷ் பண்ணும்போதோ இல்லை மீன் வாஷ் பண்ணும்போதோ சிங்க்கில் மட்டும் இல்லை, அந்த ரூமுக்குள்ளே வந்தாலே ஒரு மாதிரி பேடு ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும். ஸோ எங்கள் கிச்சனில் அந்த மாதிரி நான் இருக்க விட மாட்டேன் எப்போவுமே. ஒவ்வொரு டைமும் நான் கறி கழுவும் போதோ இல்லை மீன் கழுவும் போதோ இந்த மாதிரி நான் ஒன்றும் இல்லைங்க, நம்ம விம் ஜெல் இருக்குது இல்லையா, அது வந்து தீரும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி எங்கெல்லாம் நமக்கு வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாமோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எங்களோட சிங்க்கு, எந்த ஸ்மெல்லும் இல்லாமல். மோஸ்ட் ஆஃப் நான் வெளியில் தான் வச்சு கழுவுங்களே, மட்டனாக இருந்தாலும் சரி, சிக்கனாக இருந்தாலும் சரி, மீனாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி எனக்கு வெளியில் பாத்திரங்களெல்லாம் துணியெல்லாம் ஊற வச்சுட்டு வந்துட்டேனேன்றதுக்காக வேண்டி உள்ளவே கழுவிட்டேன். நெக்ஸ்ட்டு கறியெல்லாம் கழுவி அவங்க கையில் கொடுத்துட்டு வந்துட்ட பிறகு அடுத்த வேலை நம்மளோட அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் கழுவுறது தான். பிளாஸ்டிக் டப்பா என்னென்ன இருந்துச்சோ எல்லாத்தையுமே மேலோட்டமாக எல்லாமே தூக்கிட்டு வந்தாச்சு.
ஸோ, அதுக்கப்புறமா நான் கழுவ ஆரம்பிச்சுட்டேன். நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் இந்த மாரி பாத்திரங்கள அப்பப்பயே காலியாகும்போதே கழுவிட்டோம் அப்டின்னா, நம்மளுக்கு இந்த மாரி டென்ஷன் இருக்காது. நம்ம சேர்த்தி வச்சு கழுவுறதுனால தான் இவ்ளோ டென்ஷனும் இருக்கு. ஸோ, நான் எப்பவுமே வாஷ் பண்ணும்போது, பாத்திரங்கள வெளியில போட்டு வாஷ் பண்ணும்போது சபீனா பவுடர் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அழுத்தம் குடுத்து தேய்க்கணும்னு அவசியம் இல்ல. நல்லா வச்சு நார்மலா தேய்ச்சாலே ஃப்ரெஷ் ஆயிடும். ஸோ, பாத்திரங்கள் கழுவி கமுத்தியாச்சு. துணிகளும் துவச்சு காய வச்சாச்சு. எங்க மேடி அந்த இடத்த விட்டு போற மாரியே எனக்கு தெரியல. நானும் கேட்டுட்டேன். அவன் போமாட்டேங்கிறான். வெயில் ஜாஸ்தியா இருக்குன்ட்டு. ஸோ, எல்லா வேலையும் முடிச்ச பிறகு நம்ம கிச்சன் இந்த மாதிரி தான் இருக்குங்க. ஸோ, அது இப்போ வந்து அ இது வந்து கண்டெய்னர் காலி பண்ணி நம்ம இன்னொரு பாத்திரத்தில வச்சோம் இல்லையா? அதுக்கப்புறமா எடுத்தது தான் இது. ஸோ, அதுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட் டே தான் வந்து அந்த பாத்திரங்களெல்லாம் எடுத்துட்டு வந்து மறுபடியும் ரீஃபில் பண்ணேன். எங்க மாமியாருக்கு அது எல்லா பாத்திரங்களும் புழங்கி இருக்கிற பாத்திரத்த விட்டுட்டு மத்த பாத்திரத்த எடுத்தாக்கா அவங்களுக்கு செட் ஆகாது. சிந்து எனக்கு தயவுசெய்து அதே பாத்திரத்தில போட்டு குடுத்துடுன்னு சொல்லவும், சரி நான் அதையும் மாத்தி குடுத்துட்டேன் அவங்களுக்கு. ஸோ, அந்த வேலைய தான் நான் இப்போ பார்த்துட்ருக்கிறேன். எல்லா திங்ஸும் நான் ரீஃபில் பண்ணிவிட்டு, நான் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வேண்டி நான் பாத்திரங்களெல்லாம் வந்து தனியா வாங்கலைங்க. நம்ம வீட்ல இருக்கிற பாத்திரங்களே வச்சு யூஸ் பண்ணிக்குவேன். அதே மாரி டப்பாவும் வந்து நான் தனியாவும் காசு குடுத்து வாங்குறதில்ல. நம்ம வாங்குற ஜாம் பாட்டில், அதே மாதிரி லைன் டேட் சிரப்பு இந்த மாரிலாம் வரும் இல்லைங்களா? அந்த பாட்டிலே நான் யூஸ் பண்ணி மிளகா பொடி, வத்தப்பொடி எல்லாமே போட்டு வச்சுக்குவேன். நீட்டா தான் இருக்கு. அப்படி ஒண்ணும் மோசமா இல்ல இல்லைங்களா? ஸோ இந்த மாரி தான் கிச்சன் நான் மெயின்டெயின் பண்ணி வச்சுருக்கேன். நீங்க எப்படி கிச்சன மெயின்டெயின் பண்றீங்க? இதுக்கு செப்பரேட்டா ஏதாவது வாங்குவீங்களா? கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படும். இதே மாரி ஒரு நல்ல ஒரு வீடியோல நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். அதுவரைக்கும் நம்மளோட சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.